ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசிட்டி, சுகரு இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் தான் நிறைய ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம பாரம்பரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த லைஃப் ஸ்டைல் ஃபுட் எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே நிறைய பேர் வீட்டில் மறந்தே போயாச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஞ்சி வடித்து சாப்பிட்றது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸே அப்படின்னா கஞ்சி வடித்து தான் சாப்பிடுவோம். பட் அந்த குக்கர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி வடித்து சாப்பிட்றதே நம்ம வந்து மறந்துட்டோம். நிறைய டாக்டர்ஸே சொல்கிறதே என்னென்னா கஞ்சி வடித்து சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சுகர், ஒபிசிட்டி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேஜ் ஒரு 40 வயசு இருந்தாலே அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு, இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயட்டு தான். நம்ம சாப்பிடக்கூட உணவு முறை தான் வந்துட்டு. ஸோ அதனால இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே ஈஸியாக, ஸோ நம்ம அந்த காலத்து மாதிரி ஒரு வச்சு நம்ம வெடித்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஒரு சூப்பரான 3-in-1 மல்டி குக் பாட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது வந்து 3-in-1 மல்டி குக் பாட். ஏற்கனவே நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரைஸ்லாம் குக் பண்ணி அதை வெடிச்சே கூட காமிச்சிருந்தோம். பேஸ் யூனிட்டு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இது நிறைய இருக்குது. பட் இதோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம 304 கிரேடில் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 202, 208 கிரேடில் தான் இருக்குது. நம்ம தான் ஃபுட் கிரேட் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் 304 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் சாண்ட்விச் பாட்டமோட. இந்த சாண்ட்விச் பாட்டம் என்னன்னா 3 லேயர் இருக்கும், நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கோசரம். ஸோ 2 லேயர் ஸ்டெயின்லெஸ்லும் நடுவில் வந்து அலுமினியம் கொடுத்துருப்பாங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கோசரம். ஸோ இதில் நம்ம தனியாக ஒரு குக் பாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி வச்சுக்கிறது, இது ஈவன் நம்ம இட்லி ஏதாவது ஸ்டீம் பண்ணால் கூட இதுக்குள்ளேயே இட்லி தட்டு வச்சு நம்ம இட்லி ஸ்டீம் பண்ணிக்கலாம். கிரேவி, குழம்பு எது வேணாலும் நம்ம வந்து இதில் குக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கோசரம் ஒரு தனியாக ஒரு மல்டி குக் பாட் கொடுக்குறோம். இதுக்கு வித் லிட்டோட வந்துடும், ஒரு கிளாஸ் லிட், டஃப் அண்ட் கிளாஸ் லிட்டோட நமக்கு வந்துடும். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஈஸியாக நம்ம சூடு இல்லாமல் இருக்கோசம் ஈஸியாக லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.7 லிட்டர்ஸ், அதாவது ஒரு 5 லிட்டர் குக்கருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு சொல்லலாம். இது கூட நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் பாட். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கஞ்சி வடிக்கிறதுக்கோசரம். நம்ம ரைஸ் அதில் எப்படி குக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை உள்ள இன்செர்ட், தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம அந்த முன்னாடி எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இதை பேஸ்கெட் வந்து இன்செர்ட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம், எப்போதும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றோம்னா இதில் ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் அது மாதிரி தண்ணி ஊற்றுறேன். எக்ஸஸாக தண்ணி ஊற்றிடுங்க, கரெக்டாக ஊற்றாதீங்க. எக்ஸஸாக தண்ணி ஊற்றினா தான் நம்மளால் வந்து கஞ்சியை வந்து ரிமூவ் பண்ண முடியும், கஞ்சி ஃபார்ம் ஆகும், ரிமூவ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நிறைய தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் இருக்கும் இல்லையா, ரைஸ் எடுத்து உள்ளே போட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொல ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இதை லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இந்த இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்போம், சைட்லேயும் இருக்கும், பாட்டம்லேயும் நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு கஞ்சி எல்லாமே கீழே வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும். அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த கஞ்சியை கூட நம்ம வந்து சப்போஸ் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது நீங்கள் கஞ்சி போட்டு ஹேண்ட் பண்ணால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம செடி இருக்கும் இல்லையா, கார்டனிங் செடி இருக்கு இல்லையா, செடிக்கு ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகிக்கும் நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது போக ஸோ இதில் வந்து ரைஸ் மட்டும்தான் இல்லை, ஈவன் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஸ்டீம் பண்ணுறீங்க, வேக வைக்கணும்னா கூட வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதில் வேக வச்சுக்கலாம், கிழங்கு வேக வச்சுக்கலாம். ப்ளஸ் வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட இதை வச்சு வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ட்ரெயின் ஆகிடும். வேர்க்கடலைலாம் நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா அப்படியே வச்சு வேர்க்கடலாம் வேக வச்சு நார்மலாக என்ன அதெல்லாம் வச்சு பண்ணும்போது நம்ம வந்து வடிப்போம். ஸோ இதில் வடிக்க வேண்டிய அவசியம், அப்படியே நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். ஈவன் பாஸ்தா பண்ணுறீங்கன்னா சூப்பராக இதிலே பாஸ்தா பண்ணிக்கலாம். இடியாப்பம் பண்ணுறீங்கன்னா இடியாப்பம் அப்படியே ஸ்டீம் பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்மளுக்கு இன்னொரு ஒரு எல்லாமே 304 தான். நான் இந்த பேஸ் மட்டும் கிடையாது, ஈவன் இந்த பேஸ்கெட்டும் உங்களுக்கு 304 தான். இந்த பேஸ்கெட்டும் நம்மளுக்கு 304 கிரேடில் தான் கொடுக்குறோம். இது வந்து ஸ்டீமர் பேஸ்கெட்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். கீழே ஒரே இடத்துல நம்ம கீழே ரைஸ் வச்சுருங்க. ரைஸ் வச்சுட்டு இந்த பேஸ்கெட் அப்படியே நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே வச்சிங்கன்னா ஒரே இடத்துல கீழே ரைஸ் ஆகிடும்.
மேலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்டீம் மூலிமா வேக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வாழைக்காய் வேக வைக்கிறீங்க, உருளைக்கிழங்கு வைக்கிறீங்க, கேரட் வைக்கிறீங்க, எதுனாலும் ஈவன் நீங்கள் சப்போஸ் நீங்கள் பீட்ரூட் வைக்கிறதா இருந்தால் மட்டும் எனக்கு கலர் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சிங்க, கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அதில் பீட்ரூட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து கீழே போகாது, ரைஸில் வரும். அதில் ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் ஒரு கிண்ணம் வச்சிங்க. மற்றபடி நீங்கள் உருளைக்கிழங்கோ மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கலர் வராது. உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம ஒரே நேரத்தில் 3 ஐட்டமும் கீழே வந்து நீங்கள் கீழே ரைஸ் வச்சிடலாம், மேலே வந்து ஸ்டீமும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இடத்துல நீங்கள் 2 விஷயத்தை நம்ம ஈஸியாக குக் பண்ண முடியும். கிளாஸ் லிட்டு போட்டு அப்படி வச்சிடலாம். நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ரைஸு ஈவன் பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏஜ்டு பீப்புளெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் பண்ணிவிட்டு கீழே ரைஸும் வச்சிட்டாங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா வெஜிடபிள்ஸ் அந்த ஏஜ்டு பீப்புளுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நார்மலாக ஒரு பாத்திரத்தில் கூட நம்மளுக்கு ஒரு வடிகட்டுறது வருது உங்களுக்கு, ரிமூவ் வர்றதுக்கு. அதை எடுத்துட்டு நீங்கள் வடிக்கணும். ஸோ வடிக்கும்போது அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கணும், இன்னொரு பாத்திரத்தை வச்சு தான் நம்ம வடிக்கணும். அதை நீங்கள் கவுத்து வைக்கணும். ஸோ இதில் அந்த கவுத்து வைக்கிற வேலை கூட கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம ஜஸ்ட் அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். லிஃப்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு எல்லாமே கலெக்ட் ஆகிடும். அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் இன்னொரு ஒர்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வாங்கும்போது நம்ம எடுத்து கவுத்து வைக்கிறதுக்காக நம்ம இன்னொரு இடம் பிடிச்சிட்டே வேறு இருக்கணும். இல்லைனா அதை கவுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேறு நீங்கள் வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சிங்கன்னா தான் அது பாட்டுக்கு இதாகிட்டு இருக்கும். ஏன்னா வடிகட்டுற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். இது அப்படி இல்லை, லிஃப்ட் பண்ணினாலே உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ரிமூவ் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ அது வந்து இந்த மல்டி குக் 3-in-1 மல்டி குக் பாட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் வெறும் 2299 2299க்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஓபிசிட்டி, டயாபிட்டிஸ், சுகர் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. வீடியோலே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஸார் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும், ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். அதில் இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஸார். ஸோ நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்டு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.